100 கிராம் வெள்ளை மூக்கடலையை நல்லா ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா வேக வச்சுட்டேன். அடுத்தது ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சோடு எண்ணெய், நம்மக்கிட்ட எந்த எண்ணெய் இருக்கோ அதை ஊற்றிக்கலாம். ரீஃபைண்ட் ஊற்றிக்கலாம். ஒரு 3 வெங்காயம் 3 தக்காளி. எங்கள் வீட்டில் வந்து அதாவது இது வந்து ஒரு 4 பேருக்கு நான் சொல்கிறது அளவு. பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. இதை வந்து நம்ம நல்லா வதக்கிக்கணும். அவ்வளோதான், வதங்கிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே சீரகம் போட்டுடணும். அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இந்த சாஸை ஊற்றணும். வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த கிரேவியை ஊற்றணும். உப்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பத்தலைன்னா நம்ம வந்து போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும் கொஞ்சம். வெறும் மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நமக்கு காரம் வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். கொஞ்சோடு காஷ்மீரி சில்லி போட்டுக்கலாம் கலருக்காக. தனியாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் ஜீரகப்பொடி அது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சோடு வெண்ணெய் போட்டுக்கலாம். உருகி வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச இந்த சுண்டலை போட்டுக்கணும். மூக்கடலையை போட்டுக்கணும். இந்த மாதிரி நல்லா கொதிக்குது பாருங்கள். இதில் வந்து வெந்தயக்கீரை போட்டுக்கணும். தண்ணி கொஞ்சம் வேணும்னா கூட நம்ம கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஆனால் வந்து இதுவே கரெக்டாக தான் இருக்குது. இதுவே சென்னா வந்து வேறு மெத்தட்லேயும் நம்ம செய்யலாம். இதுவும் நல்லாயிருக்கும். அது பட்டர் இல்லாமல் நம்ம செய்யலாம். கொஞ்சம் நேரம் ஸ்டவ்வில் வச்சுருந்துட்டு நம்ம வந்து அப்படியே விட்டுடலாம். இதை அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. மாவு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சோடு அதாவது மாவுக்கு தகுந்த மாதிரி ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிட்டேன். கொஞ்சோடு சர்க்கரை போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் வந்து எண்ணெய் கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. எந்த ஆயிலாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் சாஃப்டாக வரும் சப்பாத்தி. அதுக்காக தான் சொல்கிறேன். இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டணும். தண்ணி ஊற்றிட்டு நல்லா பிசையணும். பாருங்கள், இந்த மாதிரி சாஃப்டாக வரும் சப்பாத்தி. இந்த மாதிரி திரட்டிக்கணும். இப்போது தவாவில் கொஞ்சோடு எண்ணெய் ஊற்றிட்டு சப்பாத்தியை போட்டுட்டோம்னா பாருங்கள், மேலே தடவிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து இப்படி திரும்பி போட்டுடணும்.